உங்களுக்கு அல்வா ரொம்ப பிடிக்குமா? அப்ப தேங்காய் இருந்ததுன்னா, ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. இனிமேல் எப்ப தேங்காய் இருந்தாலும் இந்த மாதிரி தான் செய்வீங்க. செம்ம டேஸ்ட்டா இருக்கும். இப்ப வாங்க கோகோனட் அல்வா எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 50 கிராம் அளவு அவல நம்ம மிக்ஸியில சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு 100 கிராம் அளவு தேங்காய் துருவல மிக்ஸியில சேர்த்து நல்லா அடிச்சு பால் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு டைம் நம்ம சக்கைய வச்சுட்டு மறுபடியும் அதே மிக்ஸியில சேர்த்து அரைச்சு எடுத்தோம் அப்படின்னா, ஒரு 2 டைம் நல்ல தேங்காய் பால் கிடைக்கும். அது கூட நாம பொடி பண்ண அவல சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஒரு 100 கிராம் அளவு சர்க்கரைக்கு கொஞ்சமா தண்ணி விட்டு நம்ம தூசி எதுவும் இல்லாம கரைச்சிட்டு இந்த மாதிரி வடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில இந்த தண்ணியை ஊத்திட்டு நல்லா கொதிச்சதும் நாம ரெடி பண்ண தேங்காய் அவல் பேஸ்ட்டை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கட்டியாகும். இது நல்லா அல்வா பதத்துக்கு உருண்டு திரண்டு வரும்பொழுது இது கூட கொஞ்சமா நெய் சேர்த்துக்கலாம். நீங்க நெய் வேணா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஆப்ஷனல் தான். நல்லா கட்டி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமா ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு இறக்கிட்டு ஒரு நெய் தடவின பிளேட்டில் இதை மாற்றிட்டு ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு கட் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குங்க கோகோனட் அல்வா. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.